சரி, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டைரிகள்லையும் என்னென்ன சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு, அதனோட விலை நிலவங்கள் என்ன மாதிரி இருக்கு, நீங்க ஆர்டர் செய்யற விதம் எவ்வளவு, பணம் செலுத்துற முறை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்ப வரிசையா நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ டைரி மேக்கிங் ப்ராசஸ், டைரி எப்படி செய்யறாங்க, என்னென்ன வேலைகள்லாம் இருக்கு, என்னென்ன வேலை பழுக்கள் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ கடைசியா வந்து உங்களோட ஆவல் என்ன இருக்குன்னா, இந்த டைரி வந்து என்ன விலைக்கு கிடைக்கும், குறைந்தது எவ்வளவு வாங்கணும், என்னென்ன முறைகள்ல இதை வாங்கலாம், முன்பணம் எவ்வளவு செலுத்தணும் அப்படின்னு பல கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு தான் இந்த தொடர்ச்சி பதிவு. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற ஹையர் எண்ட்ல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிலர் வந்து என்னன்னா சிங்கிள் டைரியா இருக்கணுங்க, இருக்கிறதுல கிளாசிக்கா ஒரு ராயலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஐபி டைரி போட்டிருக்கோம். இந்த விஐபி டைரியோட பிரைஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 260 ரூபா. நீங்க நினைக்கலாம் 260 ரூபாயா அப்படின்னு. இதுல வந்து உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ 25% டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னா 195 ரூபா. இந்த டைரி சொல்ற பிரைஸ் எல்லாமே நான் ஜிஎஸ்டி இல்லாம சொல்றேன். இது எல்லாத்துக்குமே மேல வந்து ஜிஎஸ்டி இருக்கு, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், இது போக பேக்கிங் சார்ஜஸ் இருக்கு. பேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோன்னா 3%. இது எதுக்காக நீங்க கேட்கலாம். இப்படி இருக்கிற டைரி இப்படியே கொண்டு போய் போட முடியாது. இந்த மாதிரி இதை செட் பண்ணி ஒரு அட்டையை வச்சு தச்சு கொண்டு போய் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல போடணும். ஸோ இதுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், அதாவது பேக்கிங் அண்ட் ப்ரொசீடிங் சார்ஜ் அப்படிம்பாங்க, அது வந்து 3%. நான் சொல்றது எல்லாத்துலயும் 3% சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரி 195னா எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபா வந்துடும் இந்த டைரி. இதுல வந்து என்ன ஸ்பெஷல் எதனால அப்படின்னா, இந்த ரெண்டு டைரியும் ஒரே சைஸ் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்ஸின் ஷீட், இதுல வந்து ஃபோம் ஷீட் இருக்கும், இது வந்து நார்மல் ரேப்பர் இருக்கும். இந்த நார்மல் ரேப்பர் வந்து உங்களுக்கு என்ன விலைக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 135, இது வந்து 195. இது எதுக்காக இந்த வித்தியாசம் அப்படின்னா இந்த ரேப்பர்னால தாங்க. அதுக்கடுத்து இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, உள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சிங்கிள் ஷீட். இதை ஜூம் பண்ணீங்கன்னா தெரியும், இதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டேட், ஓகேவா, வரிசையா எல்லாமே இருக்கும். இதுல சாட்டர்டே சண்டே மட்டும் கிளப் பண்ணிருப்பாங்க. இது ரிமைனிங் எல்லாத்துக்குமே தனித்தனி ஷீட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளாங்கா ஒரு ஷீட் இருக்கும். இந்த ஷீட்ல நீங்க பிரிண்ட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இதுல வந்து எனக்கு ஒரு பிளைன் டைரியா இருக்கு, என் கம்பெனில இருந்து இதை கொடுத்தது அப்படின்னு நான் எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனியோட நேம் வந்து ஒரு நேமா இருந்தா அந்த நேமை வந்து இதுல பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டிங்க்கு வந்து சார்ஜஸ் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிரிண்டிங் சார்ஜ் வந்து ஒரு 100 டைரி வரைக்கும் 200 ரூபா இருக்கும். இதுல ஃப்ரண்ட்ல மட்டும் தான் பிரிண்ட் பண்ணலாமான்னா அப்படி கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல இடங்கள்ல நீங்க பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து பின்னாடி பிரிண்ட் பண்ணலாம். பின்னாடி பிரிண்ட் பண்றதுக்கு வந்து என்ன காசுனா அதுவும் அதே காசு தான், 200 ரூபாய் 100 டைரி வரைக்கும். இது மாதிரி பிரிண்டிங் இங்க பண்ணிக்கலாம், இங்க பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். இது போக உள்ள ஒரு பேஜ் ஆட் பண்ணணும், என் கம்பெனியோட விளம்பரங்கள் இருக்கணும், நாங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்றோமோ அதெல்லாம் இதுல இருக்கணும், ஒரு ஹைலைட்ஸ் நீங்க தெரிவிக்கணும்னா ஒரு சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒரு சைடுக்கு ஒரு டைரிக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த பேஜ் டபுள் சைடு பிரிண்ட் பண்ண இருந்தது அப்படின்னா இதுக்கு 10 ரூபா, இதுக்கு 10 ரூபா. இந்த டைரியோட விலை வந்து 135 ரூபா பிளஸ் பேக்கிங்லாம் சேர்த்து 140னா இதுக்கு 10, இதுக்கு 10 சேர்த்து 160 ரூபாய்க்கு போயிடும். இதே இதை நீங்க ரெக்ஸின் ஷீட் உள்ள டைரி 200 ரூபா உள்ள ஒரு டைரியில இதே மாதிரி உள்ள ஏதாவது மேட்டர் ஆட் பண்ணணும், இல்லை இதுல பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதுல பார்த்த மாதிரியே தான் இதுல பிரிண்ட் பண்ணனா கூட நீங்க பண்ணிக்கலாம். அது போக இந்த மாதிரி பேஜஸ் பாத்தீங்களா, இந்த சைடு நீங்க பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதாவது நம்ம விஐபி லெவல் டைரிக்கு எல்லாத்துக்குமே இதுல வந்து இந்த சைடுக்கு 10 ரூபா, இதுக்கு 10 ரூபா. இது போக எக்ஸ்ட்ரா நீங்க எத்தனை ஷீட் போடுறீங்களோ இது ஒவ்வொன்றுக்கும் இதுல இந்த சைடு இல்ல பாத்தீங்களா எம்டியா இருக்கு. ஸோ இதுக்கு 10 ரூபா மட்டும் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொரு டைரிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுல வந்து மொத்தம் என்னென்ன டைரிகள் இருக்குன்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும், விஐபி டைரி இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, ராயல் இருக்கு, அடுத்து சுப்ரீம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த ஷீட்டு பிளஸ் இது, இந்த ரெண்டுமே வந்து விஐபி டைரி. விஐபிக்கு அடுத்து என்ன லெவல் வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விஐபிக்கு அடுத்து வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் டைரிக்குள்ள போயிடுறோம். எக்ஸிக்யூட்டிவ் டைரியோட பிரைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 165 ரூபா பிளஸ் பேக்கிங் அண்ட் ப்ரொசீடிங் சார்ஜ் 3% வரும். இதுல ரெக்ஸிங் ஷீட் இருக்கிறனால இந்த ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, இந்த ரேப்பருக்கு மட்டும் இந்த பிரைஸ். இதே இதுல ரேப்பர் இல்லாம இருக்கு, இதனோட பிரைஸ் வந்து எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வரும் இந்த டைரி. இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரி, நல்லா ராயலா இருக்கும். நீங்க உங்க கிளைண்ட்ஸுக்கோ இல்ல யாருக்கு வேணுமோ இதை நீங்க கொடுத்துக்கலாம். இதனோட பிரைஸுக்கு வித்தியாசம் காரணம்னா இதுல மேல உள்ள ரேப்பர் தான். இது வந்து நார்மல் மாடல், இது வந்து மேல ரெக்ஸின்.
இதில் நிறைய மாடல் நம்பர் இருக்குங்க. இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 505 509 வரைக்கும் இருக்குது. இது 505, இது 506, இதை தொடர்ந்து இது 507, இது 509, இது மாதிரி நிறைய இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கலரிங் மேலே உள்ள இந்த ரேப்பர் இருக்கு இல்லையா, இந்த ரேப்பரில் உள்ள டிசைன்ஸ் மட்டும்தான் வித்தியாசம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடலான வியூஸ் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இது எல்லாத்தையும் கலந்து கேட்டால் கொடுப்பீங்களான்னு. கண்டிப்பாக கொடுப்போங்க. மினிமம் வந்து 50. இது எல்லாத்தையும் கலந்து கேட்டால் கூட நாங்கள் கொடுப்போம். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி சின்ன சைஸ் டைரிஸ் இருக்குது. இது வந்து என்ன லெவலில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயலில் பார்த்தீங்கன்னா இந்த டைரி ஒவ்வொன்றோட விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா வருங்க. பேக்கிங் அண்ட் ப்ரொசீடிங் சேர்த்து, அதாவது டிஸ்கவுண்ட் போக 68 ரூபா, 25% டிஸ்கவுண்ட் போக, அது போக பேக்கிங் அண்ட் ப்ரொசீடிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 70 ரூபா வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். சின்ன லைனில் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த உள்ள பிரிண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 250 ரூபா ஆகும். 100 டைரி வரைக்கும். மினிமம் வந்து 50 டைரி. இந்த ஃபுல் சைஸ் பிரிண்டிங் இதில் இந்த லெவல் தான் இருந்துச்சுன்னா ஒரு 150லேருந்து 200 ரூபாலே முடிஞ்சிடும். இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படியே கொடுத்துருங்க, நான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன்னு சிலர் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் சிம்பிள்ஸ் இருக்கும், அதை மட்டும் இங்கே ஒட்டிக்கினா அவங்க பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே லெவலில் பண்ணுறதுக்கு இந்த பிரிண்டிங்க்கு இந்த சைஸுக்கு 200 ரூபா ப்ளஸ் இந்த மாதிரி ஃபுல் சைஸ் போடுறதுக்கு 250 ரூபா. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டியாக வர்ற டைரி வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வேணுங்கிற சைஸுக்கு ஸ்க்ரீன் பிரிண்டிங் போட்டுக்கலாம். இது போக நீங்கள் கேட்கலாம், இதை விட விலை ரொம்ப கம்மியான லெவலில் ஏதாவது டைரி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து கடைசியாக நம்ம இதில் சுப்ரீம் டைரின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டைரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சிங்கிளாக ஒவ்வொரு பேஜுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றுக்கும் சிங்கிளாக இருக்கும். அதாவது ஒரு ஃபுல் வந்து ஒரு டேட்டுக்கு ஃபுல் பேஜ் கொடுத்துருப்போம். இந்த டைரி சுப்ரீமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 2க்கு 1 கொடுத்துருப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2க்கு 1 கொடுக்கறதோட இது நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதனோட விலை வந்து நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42 ரூபா ப்ளஸ் பேக்கிங் அண்ட் ப்ரொசீடிங். இது போக நீங்கள் கேட்கலாம், இந்த டைரிஸ் எல்லாமே 1 இயர் முடிஞ்சோடனே வேலிட் ஆயிருமே, இதில் டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்குமே, இதை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் ஆல் டைம் டைரின்னு ஒன்று இருக்குது. இது லைக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து டேட் மட்டும்தான் போடணும். நீங்களே இதில் டேட் எழுதிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்பிரி டேட்டே இல்லாது, நீங்கள் எத்தனை நாளைக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு போகிற அன்னைக்கு அந்த டேட்டை எழுதி பண்ணி நோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் எந்த டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கெலாம் ஒரு நோட்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். இதே இதில் முன்னாடி வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து உங்களோட விளம்பரங்கள் ஏதாவது வேணுன்னா உள்ளே கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இது போக நீங்கள் சொல்லலாம், இந்த ஃப்ரண்ட் ரேப்பரோட மாடலை நாங்கள் மாற்றலாமா, அதுக்கு எவ்வளவு செலவாகும், மினிமம் எவ்வளோ ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இது வந்து நம்ம ரேப்பரே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கஸ்டமரே அவர் எப்படி செய்யணுமோ அதே மாதிரி கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க தேவையில்லை. மினிமம் வந்து 500 பீசஸ் வந்து ஆர்டர் கொடுக்கணும். இந்த டைரிஸ் எல்லாத்துக்குமே மினிமம் 50 பீசஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நானே டிசைன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டைரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் டிசைன் உள்ள டைரிக்கு நீங்கள் வந்து மினிமம் 500 பீசஸ் ஆர்டர் கொடுக்கணும். இதனோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் கொடுக்கறத பொறுத்து தான். நீங்கள் விஐபி டைரியில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதனோட ப்ரைஸ் வந்து 135 ரூபாயும், அதுக்கடுத்து விஐபிக்கு பதிலாக நீங்கள் இப்போ இது வந்து விஐபி சைஸ், இது வந்து இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி, இது வந்து எக்ஸிக்யூட்டிவ். இது 2 தான் இந்த சைஸஸில் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மேலே ஒரு 2.25, சைடில் ஒரு 0.5, அந்த சைஸில் வித்தியாசங்கள் இருக்கும். இந்த சைஸில் வந்து அதே ப்ரைஸ் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் சொன்னீங்கன்னா ரெக்ஸின் போட்டால் என்ன ப்ரைஸோ இது வந்து 135 ரூபா ரேஞ்சிலையும், இது வந்து 200 ரூபா ரேஞ்சிலையும் கிடச்சிக்கிட்டு இருக்கும். சரியா, அதாவது சரி, இது வந்து 165 ரூபா ரேஞ்சிலையும், இது வந்து உங்களுக்கு 195 ரூபா ரேஞ்சிலையும் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இதே ரேட்டு தான். இல்லை நான் நார்மல் ஷீட்டுக்கு போயிடுறேன், இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ரேப்பர் இருந்தால் கூட போதும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனோட ப்ரைஸ் வந்து 135 ரூபா. அதே மாதிரி உள்ளே நீங்கள் ஷீட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த டைரியில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஷீட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனோட நார்மல் ப்ரைஸ் வந்து 165, இதனோட ப்ரைஸ் வந்து 165னா இதுக்கு 10 ரூபா, இதுக்கு 10 ரூபா, 155 ரூபா வரும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் பிரிண்டிங்கு தனியாக ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு நீங்கள் காசே செலவு பண்ண வேண்டாம். இப்போ இதே இதில் நீங்கள் ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஏதாவது பண்ணணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா நீங்கள் காசு கொடுக்கணும். ஆனால் இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களோட டிசைன், உங்களோட ஓன் டிசைன். பட் மினிமமாக என்னென்னா 500. சரி, இப்போ டைரிஸ் பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
இதில் உள்ள ஒரு பேஜ் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா விதமும் நீங்கள் பண்ணலாம். சரி, இப்போ ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்காங்க, அது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குங்க, இதுதான் வந்து நம்ம ப்ரைஸ் லிஸ்ட். நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்ட குழம்பிக்க கூடாது. இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் யூடியூப்பில் ஒரு ப்ரைஸ் சொல்கிறீங்க, இங்கே ஒரு ப்ரைஸ் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த போட்டிருக்கிற ப்ரைஸ்லேருந்து 25% டிஸ்கவுண்ட் உண்டு. நீங்கள் இதை வச்சு சில ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, நாங்கள் வாங்கி மாற்றி விட்றோம், எங்களுக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குது, அவங்க எல்லாத்துக்குமே 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம். டைரக்ட் கஸ்டமராக ஃபேக்ட்ரியில் வாங்க நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். நீங்களே நம்ம இடத்துக்கு நேராக வந்து கூட எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரி, மொத்தமாக இதோட பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து, அதாவது அட்வான்ஸ் பண்ணணும் 50% அட்வான்ஸ். இப்போ ஒரு டைரி வந்து 200 ரூபா, 50 டைரி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதனோட விலை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 ரூபா வருங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 5,000 ரூபா கொடுத்தா தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் ப்ராசஸ் முடிஞ்சு ஓவர்னு சொன்ன பிறகு நீங்கள் ரிமைனிங் பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு பார்சல் போட்டு விட்ருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ணும்போதே வந்து ஃபுல் அமௌண்ட்டு, அதாவது ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் ஃபுல் அமௌண்ட் ப்ளஸ் பேக்கிங் அண்ட் ப்ரொசீடிங் சார்ஜஸ் அது வந்து 3% கட்டணும். 2 pay சிஸ்டத்தில் போட்டு விட்ருவோம். நீங்கள் அங்கே பே பண்ணி அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதை எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணுறோம். இதில் சாம்பிள் வேணும் செய்யணுங்கிறவங்களுக்கு இது நேரம் இல்லைங்க, இப்போ ரொம்ப பிஸி சீரியலில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து 7 நாளில் உங்கள் டைரி வந்து மேக்ஸிமம் ரெடி ஆயிரும். அது நீங்கள் ஆர்டர் பண்ண டயத்தை பொறுத்து கொஞ்சம் வேரியாக வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது ஃப்ரண்ட் மாற்றணும், டிசைன் உள்ளது அப்படின்னா அந்த டிசைன் வந்து முழுக்க கண்டிப்பாக நீங்கள் தாங்க தரணும். இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஓன் டிசைனர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி இந்த டிசைன் வந்து நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா டிசைனிங் டைம் தனி, டிசைனிங் முடிஞ்சு நீங்கள் ரேப்பர் டிசைன் ஓகே பண்ண பிறகு அதுலேருந்து 7 days, இந்த இப்போ வந்து நீங்கள் கொடுத்ததுலேருந்து 7 daysல டைரி ரெடி ஆயிடும். நீங்கள் ரிமைனிங் 50% ஃபுல் பேமெண்ட் பண்ணோன்னே நாங்கள் வந்து உங்களுக்கு பார்சல் ப்ரொசீட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லார் காப்பி வந்து கொடுத்துருவோம். இது போக உங்களுக்கு நோட் புக்ஸ் அது மாதிரி எல்லாமே இங்கே வந்து நடக்குது. நீங்கள் நோட் புக்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் தனியாக. இப்போ இது பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி டைரிஸில் உள்ள கயர் வச்சு கேட்குறது, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அது எல்லாத்துக்குமே தனித்தனி சார்ஜஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் 1-to-1 சேட்டில் நம்மகிட்ட கேட்டுக்கலாம். நம்மளோட ப்ரைஸில் எதுவும் ஒளிவு முறைவு இல்லைங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ரைஸ் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டிலேருந்து 50%, 25% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். இந்த மாடல் நம்பர்லாம் எதுக்காகனா என்னென்ன டிசைன் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கடுத்து இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வேறு என்ன உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸஸ் இருக்கும். டைரிஸ் வந்து என்னென்ன சைஸஸ் இருக்குது, அதில் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படி எல்லாமே ரெக்ஸின் ஷீட்டா இல்லை நார்மல் ரேப்பரா அப்படின்னு எல்லாமே வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இது வரைக்கும் சொன்ன தகவல் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆர்டர் செய்து பயன்பெறுங்கள். இது வந்து முழுக்க ஒரு விளம்பர நிகழ்ச்சி தான். இப்போ நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பார்வையிட்டு அதனோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசி வேறு உங்களுக்கு அடிஷ்னல் டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வரைக்கும் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். நன்றி.